வணக்கங்க. இந்த வீடியோல 11th கெமிஸ்ட்ரி யூனிட் 9 சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் நம்பர் 41 தான் பார்க்க போறோம். A 0.25 molar glucose solution at 370.28 Kelvin has approximately the pressure as blood does. What is the osmotic pressure of blood அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ நம்ம சொல்யூஷன்ஸ் பார்த்துருவோமா. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட ஃபார்முலா என்னது? பை இஸ் ஈக்குவல் டு CRT. ஸோ ஃபார்முலா கண்டிப்பாக தெரிய வேண்டும். அடுத்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிடுவோமா. ரைட். ஸோ கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. C வந்து 0.25 மோலார் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 370.28 கெல்வின் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு குளுக்கோஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குளுக்கோஸ் அப்படிங்கிறது நான் எலக்ட்ரோலைட். நான் எலக்ட்ரோலைட் அப்படின்னா என்னது? ஸோ நான் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது வந்துட்டு பிளஸ் அண்ட் மைனஸா பிரிக்க முடியாத ஒரு எலக்ட்ரோலைட். அவ்வளவுதான். இது அப்ப ஐ வேல்யூ எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வராது. அப்ப ரிமைனிங் நம்ம டைரக்டா ஆன்சருக்கு போயிடலாம். அப்போ பை குளுக்கோஸ் கண்டுபிடிக்கணும். பைனா என்னது? உங்களுக்கு ஆஸ்மாட்டிக் பிரஷர் குளுக்கோஸ். சிஆர்டியா சி எவ்வளவு? 0.25. ஸோ மோலார்ல இருக்கு. அப்ப நம்ம மோல்ஸ் பெர் லிட்டர்ல எழுதிக்கலாமா? மோல்ஸ் பெர் லிட்டர் இன்ட்டு ஆர் வேல்யூ மோல்ஸ் பெர் லிட்டர்ல மாத்துங்க. அப்போ 0.082 லிட்டர் அட்மாஸ்பியர் பெர் கெல்வின். கரெக்டா? இன்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளவு? 370.28 கெல்வின். அப்ப கேன்சல் பண்ணுவோமா? ஸோ கெல்வினுக்கு கெல்வின் கேன்சல், லிட்டர் பெர் லிட்டர் கேன்சல். அப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதுல கிடைக்கும்? அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.25, 0.082 and 370.28 இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 7.59 atm. So this is the osmotic pressure of glucose. Correct? Right. So this is the answer of this question. Thank you.